அந்த போர்க்களத்தில் இருந்த எல்லா ஆத்மாக்கள் வந்து நிரந்தரமானவர்கள். 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், ஆத்மா வந்து கொல்ல முடியாது, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது தனித்தன்மையாக நிரந்தரமாக இருக்கிறது, நிரந்தரமாக அவர்கள் வாழ்வார்கள். ஆத்ம ரீதியில் குருஷேத்திர பொருட்களுக்கு எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யேகமாக வீற்றிருந்த அனைவரும் கிருஷ்ணரின் ஆணைப்படி அவர்களது ஆடைகள் மட்டுமே மாற்றப்பட்டன. வந்து எப்படி வந்து ஒரு பழைய உடலை விட்டு ஒரு ஆத்மா புது உடலை ஏற்றுக்கொள்ளுதோ, அந்த மாதிரி இந்த போர்ல இறந்தவர்கள் அனைவரும் புது உடல்களை ஏற்றுக் கொள்வார்கள். பழைய அதாவது பழைய உடலை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட உடலை, அங்கஹீனமான உடலை, மிகவும் நலிவடைந்த உடலை, நோய்வாய்ப்பட்ட உடலை, வயதான உடலை விட்டு ஒரு ஆத்மா வந்து வேறு உடலை ஏற்றுக்கொள்வதை போல போரில் மரணம் அடைந்த அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை அடைந்து வேறு மேலுலகங்களுக்கு சென்றடைவார்கள்.